செய்திகள் தொடர்கின்றன. ஆஸ்திரேலிய கடலில் நீர்ச்சறுக்கில் ஈடுபட்ட ஒருவர் ராட்சத சுறா மீன் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். ஆஸ்திரேலியாவின் நியூசிலாந்து, நியூகன்யா ஆகிய இடங்களில் கடற்பகுதியில் நீர்சறுக்கு விளையாட்டில் இளைஞர்களும் சுற்றுலா பயணிகளும் ஈடுபடுவது வழக்கம். இந்த நீர்சறுக்கு விளையாட்டில் பங்கேற்போர் மரப்பலகையை கடலில் மிதக்கச் செய்து அதன் மீது நின்றவாறும் படுத்தவாறும் கடலுக்குள் சீறி பாய்ந்து செல்வது பார்வையாளர்களை வியக்க வைக்கும் நிகழ்ச்சியாகும். தென்மேற்கு ஆஸ்திரேலியா கடல் பகுதியில் இத்தகைய நீர்ச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டனர். கெய்லா ஃபர்டன் என்ற இளைஞர் ஒருவரை ராட்சத சுறா மீன் தாக்கியது. இதில் அவர் நீர்சறுக்கு பலகையில் இருந்து தூக்கி வீசப்பட்டு கடலில் மூழ்கி பலியானார். தாய்லாந்து நாட்டில் யானைகள் மீது வீரர்கள் அமர்ந்து விளையாடும் போலோ விளையாட்டுப் போட்டியை ஏராளமான ரசிகர்கள் கண்டு மகிழ்ந்தனர். தாய்லாந்து நாட்டின் ஹுவாஜின் சுற்றுலா தலத்தில் யானைகள் மீது அமர்ந்து விளையாடும் போலோ விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. உலகம் முழுவதும் இருந்து 22 யானைகள் கலந்து கொண்டன. யானைகளின் மீது அமர்ந்து பாகன்கள் தத்தம் நாட்டு கொடிகளை ஏந்தியவாறு சென்றது பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது. ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட யானைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பலவித பழங்கள், காய்கறிகள் உணவாக வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து போட்டி தொடங்கியதும் யானைகள் மேல் அமர்ந்து போலோ விளையாட்டு வீரர்கள் பேட்டால் பந்தை லாவகமாக அடித்து விளையாடினர். இந்த போலோ விளையாட்டை காண உலகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். குன்னூர் ராணுவ மையத்தில் டூரண்ட் கோப்பைக்கான கால்பந்து விளையாட்டு தகுதி போட்டி நடைபெற்றது. குன்னூர் அருகே வெலிங்டன் ராணுவ மையத்தில் உள்ள தங்கராஜ் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய ராணுவத்தின் 14 மையங்களைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர். லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் வீரர்கள் விறுவிறுப்பாக விளையாடினர். இந்த போட்டியில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் ராணுவத்தின் சார்பில் நடைபெற உள்ள டூரண்ட் கோப்பை போட்டியில் கலந்து கொள்ளும். இங்கிலாந்திற்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் இருந்து நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் நீக்கப்பட்டுள்ளார். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இங்கிலாந்து, இந்தியா இடையேயான முதல் ஒருநாள் போட்டி ஆட்டம் மழையால் பாதியில் கைவிடப்பட்டது. இந்நிலையில் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய நட்சத்திர வீரர் டெண்டுல்கருக்கு கால்விரலில் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் இந்த தொடரிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக பத்ரிநாத் சேர்க்கப்படுவார் என்று தெரிகிறது. காயம் காரணமாக ஒருநாள் போட்டியிலிருந்து விலகியுள்ள ரோஹித் சர்மாவிற்கு பதில் மனோஜ் திவாரி அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். டெஸ்ட் தொடரில் ஏற்பட்ட மோசமான தோல்வியால் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள இந்திய அணி இங்கிலாந்தை வெற்றி கொள்ள கடுமையாக போராடும் என்று தெரிகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.